குருப்யோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. அனுஷத்தில் அவதரித்த நம் தெய்வம் தானே சிவமாகிய சர்வம் என்பதை நிரூபிக்கும் அவரது பக்தரின் அனுபவம் கேட்க நாம் இன்று செய்திருக்கிறோம் மாதவம். இந்த அனுஷ தினத்தில் பெரியவாளை பற்றிய நிகழ்வுகளை பார்ப்போம். முதல் நிகழ்வு, கும்பகோணத்தில் வசித்து வந்த திரு சதாசிவம் ஒவ்வொரு அனுஷ தினத்தன்றும் காஞ்சியில் பெரியவா இருக்கிறாரா என்று உறுதி செய்து கொண்டு தன் பயணத்தை துவங்கிவிடுவார். வேறு எங்கேனும் வெளியூர்களில் முகாமிட்டிருந்தால் அப்போது பயணிக்க மாட்டார். அப்படி ஒரு அனுஷ தினத்திற்கு முதல் நாள் மாலை பழங்கள் கற்கண்டு வாங்க போனவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. ஒரு கடையும் காணவில்லை. இவரின் முகத்தை பார்த்த கீரை வியாபாரி, என்ன சாமி, பையன் கையுமா கடைக்கு புறப்படுறியா? மெட்ராஸில் ஏதோ அரசியல் பிரச்சனையா? ஒரு கட்சிக்காரங்க கூட்டமாக திரண்டு வந்து எல்லா கடைகளையும் மூடச் சொல்லி உத்தரவு போட்டுட்டு போகிறாங்க. அட ஈஸ்வரா, வெளியூருக்கு பஸ்ஸெல்லாம் போகிறதோ என்று ஒரு கேள்வி போட்டார். கடைகளையே பூட்ட வச்சவங்க பஸ்ஸுகளை போக விடுவாங்களா? பிறகு மனைவியிடம், என்ன ஜானகி இப்படி ஆயிடுத்து, நாளை அனுஷத்திற்கு காஞ்சிபுரத்துக்கு போக முடியுமான்னு தெரியல, ஏன் இந்த சோதனை என்று கலங்கியவர் மகா சுவாமிகளை மனதில் நினைத்து பிரார்த்தித்து கொண்டார். பிராப்தம் இருந்தால் அங்கே இருப்போம் என்று சொல்லிட்டு வாசலில் இரு பக்கத்தையும் பார்வையால் தொழாவிக் கொண்டிருந்தார். வாசலில் நின்று கொண்டிருந்த சதாசிவத்தின் அருகே வெள்ளை நிற அம்பாசிடர் கார் ஒன்று வேகமாக வந்து நின்றது. பஞ்சகச்சம் அணிந்து தும்பைப்பூ மாதிரியான வெள்ளை நிறத்தில் சட்டையுடன் வீபதி தரித்த ஒருவர் காரிலிருந்து கீழே இறங்கினார். இறங்கியதை பார்த்ததும் சதாசிவ தம்பதிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சார் நமஸ்காரம், என் பேர் சங்கரன், உள்ளே இருக்கிறது என் மனைவி, தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டுருக்கோம். மனைவிக்கு திடீர்னு தலைவலி, அவளுக்கு நல்ல டிகிரி காப்பி சாப்பிட்டா சரியாயிடும். இன்றைக்குன்னு பார்த்து ஹோட்டல் எதுவும் இல்லை. உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுக்க முடியுமா? தாராளமாக உள்ளே வாங்கோ, காப்பி என்ன டிஃபன் வேணும்னா கூட பண்ணித்தரேன் என்று கனிவாக சொன்னார். மணக்கும் காப்பியை குடித்துவிட்டு வாயார வாழ்த்தினார்கள். அப்போது சதாசிவம், இப்போது எதுவரைக்கும் பயணப்பட்டிருக்கேள்? ஒருவேளை சென்னை என்று சொன்னால் தொற்றிக்கொண்டு போகலாம் என்று ஒரு நப்பாசை. நான் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை தரிசிக்க போயின்னு இருக்கேன். 6 மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்து விட்டு போன வாரம்தான் தஞ்சாவூர் வந்தேன். நாளைக்கு அனுஷமாக இருக்குது, நீங்களும் வரையலா என்று அழைப்பு விடுத்தபோது சதாசிவம் தம்பதிகளுக்கு அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நள்ளிரவு வேளையில் கார் வந்து நிற்பதை பார்த்து ஓடோடி வந்தார் மடத்து வாட்ச்மேன். சங்கரன் உடனே அவர்களை பார்த்து, உங்களை மடத்து வாசலில் இறக்கி விடுவதற்காகத்தான் இங்கே வந்தேன். நண்பர் பக்கத்தில் இருக்கார், அவ கிரகத்தில் தங்கிட்டு நாளைக்கு காத்தால உங்களை வந்து பார்க்குறேன் என்று சொல்லிட்டு நகர்ந்தார் சங்கரன். காலை மடத்துக்கு அருகே உள்ள கடைகளில் வாங்கிய பழங்கள், கல்கண்டு, புஷ்பங்கள் போன்றவற்றை ஒரு மூங்கில் தட்டில் எடுத்துக்கொண்டு பஞ்சகச்சம் மற்றும் மடிசார் உடையுடன் பெரியவா தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்தனர் சதாசிவ தம்பதிகள். சங்கரனை இடையிடையே தேடினார், நன்றி சொல்ல வேண்டும் என்ற அவாவில். ஸ்ரீமடத்தின் உதவியாளர் ஒருவர் சதாசிவத்தின் தோளை தொட்டு, மாமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், அப்படி யாரை தேடுறேள்? பெரியவா உங்களை கூப்பிடுறா, வாங்கோ என் பின்னால் என்று சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்தார். பின்தொடர்ந்தனர் தம்பதிகள். வாப்பா சதாசிவம், கும்பகோணத்தில் உனக்கு பழம் ஏதும் கிடைக்கலையோ? அதான் மடத்து வாசலில் வாங்கிட்டு வந்திருக்க போலிருக்கு என்று கேட்டபோது ஆடித்தான் போனார் சதாசிவம். ஆமாம் பெரியவா, அங்கே ஏதோ பிரச்சனை, கடைகளும் இல்லை, பஸ்ஸும் இல்லை. அதான் சொகுசாக ஒரு காரில் நன்னா தூங்கிண்டே மடத்துக்கு வந்து சேர்ந்துட்டியே, அப்புறம் என்ன, இந்தா என்று பிரசாதத்தை நீட்டவும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் பிரசாதத்தை வாங்கி கொண்டு கண்களில் ஒற்றி கொண்டார். பிறகு சங்கரன்னு ஒருத்தர், அவர்தான் தன்னோட காரில் என்னை கூட்டிகிட்டு வந்து நேற்று ராத்திரி இறக்கி விட்டுட்டு போனார், அவருக்குத்தான் நன்றி சொல்லணும் என்றார் குழைவாக. மடத்துக்கு வரணும்னு நினச்ச வந்துட்ட, இனிமேல் சங்கரனாவது கிங்கரனாவது என்று பெரும் குரல் எடுத்து சிரிக்க ஆரம்பித்தது அந்த பரபிரமம். சதாசிவத்துக்கு ஏதோ புரிவது போல இருந்தது, ஆனால் புரியாதது மாதிரியும் இருந்தது. பஸ்ஸெல்லாம் ஓட ஆரம்பிச்சுடுத்து, மடத்தில் போஜனம் பண்ணிட்டு ஜாக்கிரதையாக ஊருக்கு போ என்று ஆசீர்வதித்தார் பெரியவா.
நடந்து முடிந்த காட்சிகளின் பிரமிப்பிலிருந்து மீள முடியாமல் வெளியே வந்த சதாசிவம் நேற்று நள்ளிரவு தான் மடத்து வாசலில் இறங்கியபோது பணியில் இருந்த வாட்ச்மேனை கண்டு அருகில் அழைத்து, ஏன்பா, நேற்று ராத்திரி 12 மணிக்கு ஒரு வெள்ளை அம்பாசிடர் காரில் நான் மடத்து வாசலில் இறங்கின போது ஒரு பெரியவர் வண்டி ஓட்டிட்டு வந்தாரே, அவர் திரும்ப இன்னைக்கு வந்தாரா என்று கேட்டார். என்ன சாமி, நேற்று ராத்திரியா? எனக்கு டியூட்டி இல்லையே சாமி, காலையில் தானே நான் வந்தேன். சதாசிவம் மீண்டும் அதிர்ந்தார். இல்லைப்பா, நேற்று ராத்திரி உன்னை பார்த்தேனே, இதே இடத்துல இதே வாசல்ல என்றார். புருவம் உயர்த்தி, என்ன சாமி நீங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, நேற்றுக்கு ராத்திரி செக்யூரிட்டி டியூட்டிக்கு ஆளே இங்கே இல்லை சாமி என்று சொல்லிவிட்டு போனார். சதாசிவத்தின் கண்களில் ஜலம் தழும்பியது. அப்படியென்றால் நேற்று இரவு என்னையும் என் மனைவியையும் கும்பகோணத்திலிருந்து இங்கே கூட்டிக் கொண்டு வந்த சங்கரன் யார் என மனம் நெகிழ்ந்து அரற்றினார். சர்வமும் உணர்ந்த சங்கரனாக அவருக்கு மகா பெரியவா ஒரு வினாடி காட்சி தந்து மறைந்தார். பெரியவா என்று பெரும் குரல் எடுத்து அழைத்து அந்த மடத்தின் வாசலில் மண் தரையில் பெரியவா இருக்கும் திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் சதாசிவம். கூடவே அவரது மனைவியும். அடுத்த நிகழ்வு, நடமாடும் தெய்வம் என்ற பக்தர்களால் போற்றப்பட்ட காஞ்சி மகா பெரியவர் அன்றைய தினம் நித்திய பூஜைகளை முடித்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார். பலரும் அவரவர் குறைகளை கூறி அதற்குரிய தீர்வை அருளுமாறு வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பெண் மட்டும் அழுது கொண்டிருந்தாள். அவளது நெற்றியில் திலகம் இல்லை, தலையில் பூ வைக்கவில்லை, தோற்றமோ இளமையாக இருந்தது. அவளை தன்முன் அழைத்து வரும்படி சீடர்களுக்கு உத்தரவிட்டார். கனிவுடன், என்னம்மா உன் பிரச்சனை, ஏன் அழுது கொண்டிருக்க என்றார். ஐயா, என் கணவர் மாநிலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அவர் இறந்துவிட்டதாக தகவல் வந்துள்ளது. எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. அவரது உடலை இங்கு கொண்டு வந்தாலும் இறுதி காரியங்களை எப்படி செய்வது என தெரியவில்லை என்று கதறினாள். முக்காலமும் உணர்ந்த முனிவரான மகா பெரியவர் இதற்கு பதில் ஏதும் சொல்லவில்லை. அவளை நோக்கி 4 விரல்களை மட்டும் நீட்டினார். அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்படி சீடர்களிடம் கூறினார். அந்த பெண்ணுக்கு ஏதும் புரியவில்லை. தன்னுடன் வந்த சீடர்களிடம், பெரியவர் என்னிடம் 4 விரல்களை காட்டினாரே, அதன் பொருள் புரியவில்லையே என்று கேட்டாள். அம்மா, இன்னும் 4 நாட்கள் நீங்கள் எந்த காரியமும் செய்ய வேண்டாம், பொறுமையாக இருங்கள் என்றனர் அவர்கள். அவளும் வீடு திரும்பிவிட்டாள். என்ன ஆச்சரியம்! 3ஆம் நாள் மாலையில் அவரது கணவர் வீடு வந்து சேர்ந்தார். அவளோ ஆனந்தத்தின் உச்சிக்கே போய்விட்டாள். அவர் கையாலே பொட்டு வைக்க சொல்லி பூச்சூடினாள். மறுநாள் காலையில் ஆனந்த கண்ணீர் பொங்க கணவருடன் மகா பெரியவா முன் வந்து நின்றாள். தீர்க்க சுமங்கலியா இரு என வாழ்த்திய பெரியவா அவர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். தன் ஞானத்தால் ஒரு சுமங்கலியின் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றிய பெரியவரின் கருணையை வார்த்தைகளால் வடிக்க முடியாது. அன்று மட்டுமல்ல, இன்றும் அவரை நம்பி வணங்குவோரின் குறைகளை தீர்த்து கருணையுடன் அருள்கிறார். அடுத்த நிகழ்வு, ஆனந்த தாண்டவபுரத்தில் முகாம் இருந்த வரையில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகத்துக்கு கொண்டு வரப்படும் பாலை சேகரித்து எடுத்து சென்று பூஜைக்கு கட்டு அருகே வைப்பது என் வேலை என்கிறார் ஒரு பக்தர். பெரியவாள் அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு அளித்திருந்தார். ஒரு நாள் காலை குளத்தில் படிக்கட்டில் உட்கார்ந்து தண்ணீரில் பாதங்கள் நனைத்து விளையாடி கொண்டிருந்தார் பெரியவா. சற்று தொலைவில் என் வயதொத்த பையன்கள் அப்போது ஒருவர் பால் கொண்டு வந்து வைத்தார். பால் எதற்கு? அபிஷேகத்திற்கு. சரி சரி வை. சிறிது நேரம் கழித்து ஸ்ரீ சுவாமிகள் எழுந்தார். சட்டென்று ஒரு பையன் பால் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு விட்டான். எனக்கு ஆத்திரமாக வந்தது. பாலை எடுத்துக்கொண்டு போவது என் உரிமை அல்லவா? அதை எப்படி அவன் தட்டி பறிக்கலாம்? மெல்லிய குரலில் சொன்னேன், டே, பாலை என்கிட்ட கொடுத்துடு, இல்லை தொலைச்சு போடுவேன். ஆமாம், கொடுடான்னா கொடு. அவன் கொடுக்காமல் படியேறி கொண்டிருந்தான். ஸ்ரீ சுவாமிகளுக்கு பாதுகையில் ஏதோ குத்திற்று போலும். கழற்றிவிட்டு என்னை தூக்கி கொண்டு வர சொன்னார். தூக்கி கொண்டேன். என்றாலும் பால் கைமாறி போய்விட்டதே என்ற கோபம் அடங்கவில்லை. மடத்துக்கு வா, உதப்பேன், செருப்பால் அடிப்பேன் என்றெல்லாம் அவனுக்கு மட்டும் கேட்கும்படியா பொறுமை கொண்டு வந்தேன். ஸ்ரீமடம் வந்ததும் பாதுகையை கீழே வைக்கும்படி ஆக்ஞையாயிற்று. பெரியவா காலில் போட்டுக்கொண்டு உள்ளே போய்விட்டார். நான் சொன்னபடி அந்த பையனை வெளுத்து கட்டிவிட்டேன். அன்று சாயங்காலம் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டார் பெரியவா.
10-20 பேர் கூட்டம். இன்னைக்கு பாலா பாதுகையா என்ற தலைப்பில் பேச்சு என்றார். எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா அவ்வப்போது சிற்றுரை நிகழ்த்துவார். ஆனால் அதற்கெல்லாம் தலைப்பு கிடையாது. ரத்தினம் போன்று தத்துவங்கள் பளிச்சென்று தெரித்து விழும். நந்தி கிராமத்தில் எதற்கு பட்டாபிஷேகம் தெரியுமோ? பாதுகைக்கு. சாதாரணமாக காலில் போட்டுக்கிறத செருப்புன்னு சொல்லுவா. அதுதான் பாதரட்சை. அதையே சந்நியாசிகள் போட்டுண்டா பாதுகைன்னு பேர். பரதன் ஸ்ரீராமனோட பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்து அபிஷேகங்கள் பால் அபிஷேகம் செய்தான். அதனால் பால் ஓசத்தியா இல்லை பாதுக ஓசத்தியா என்று சொல்லிவிட்டு சட்டென்று கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று புண்டரீகம் போட்டு உரையை முடித்து விட்டார். என் பொட்டில் சம்மட்டியால் தட்டினார் போல் இருந்தது. எவ்வளோ பெரிய பாவி நான்! ரொம்ப ரொம்ப ஒசந்த பாதுகையை என்கிட்ட கொடுத்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்கா மகா பெரியவா. பாதுகையில் ஏதும் குத்தமில்லை. ஆனால் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் என்பதற்காகவே அப்படி ஒரு நாடகம் நடத்தி இருக்கிறார். பைத்தியக்காரத்தனமாக அந்த பையனை போய் தலைக்கால் புரியாமல் அடிச்சிட்டேன். எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியாமல் சுவாமி கண்ணை மறைச்சிட்டாரே என்று வருத்தப்படுகிறார் அந்த பக்தர். இப்பொழுது ஒரு பக்தை எழுதிய கவிதையை கூறுகிறேன். உடலை உறுத்தும் நோயை உள்ளன்போடு போக்கும் தெய்வம், சாந்த ஸ்வரூபமான சந்திரசேகர சரஸ்வதியாக அருள் செய்யும் தெய்வம், தாயாகி தந்தையுமாகி என்னை தாங்குகின்ற தெய்வம், துன்பம் துயர் போக்கும் நண்பனாகி துணை நின்ற தெய்வம் என்று மகா பெரியவாளை புகழ்ந்து பாடி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.